வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு தொடர்ந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்டில் இருந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக லைட்டாக வந்து இருந்துச்சு. இன்றைக்கி அகெயின் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாக வந்து நான் ஒரு ரீசன் சொன்னேன். அது என்ன அப்படின்னா, இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா போகலாம். ஆனால் நாம் நினச்ச மாதிரி வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து அந்த பவுன்ஸ் பேக் வந்து இருக்காது. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், கேப் அப் ஆகும், மறுபடியும் கீழே இறங்கும், கேப் டவுன் ஆகும், மறுபடியும் மேலே போகும். ஸோ இப்படி தான் வந்து போகுமே தவிர்த்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நமக்கு வந்து புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பொசிஷனலாக வந்து ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு பஞ்சாயத்து பயங்கரமாக வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அது என்ன பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தேன். அது டீட்டெயிலாக நான் வந்து போடலை. என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒரு சம்திங் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு வார் ரிலேட்டட் நியூஸ் சம்திங் ரிலேட்டட் வந்து ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க ஒரு குறிப்பிட்ட டைமில். அந்த டைமில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சிட்டாக பறக்குது. அதுக்கப்புறம் அதே நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்திங் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நியூஸை வந்து போட்டுடுறாங்க. சேம் அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரேலி வந்து கிடச்சதோ அதே மாதிரி வந்து ஒரு டவுன் சைடும் நமக்கு வந்து நேற்று வந்து கிடச்சிது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நியூஸ் சேனலே வந்து மார்க்கெட்டை பம்ப் அண்ட் டம்ப் வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து செபிக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் செபி வந்து தன்னோட வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக நேற்று கரெக்டாக நம்மளோட வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 12 நிமிஷம் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு, நம்மளோட அந்த கான்செப்ட் படி அந்த டெக்னிக்கலும் மெர்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராடேயில் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நேற்று நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஸோ இனிமேல் வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து போகலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருப்பாங்க. ஹோல்டு பண்ணியிருந்தால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆகிருக்கு. சரி, இந்த கேப் டவுன் ஆகிருக்கு, மறுபடியும் வந்து ஒரு புல் பேக்காவது கிடச்சிதா? புல் பேக்கும் கிடைக்கல, புல்லுக்கட்டும் கிடைக்கல. மார்க்கெட் வந்து புல் தடிக்கு கீழே தான் வந்து விழுந்துச்சு. ஸோ இப்போ யாருக்கு என்ன நட்டம்? மார்க்கெட்டுக்கு ஒரு நட்டமும் வந்து கிடையாது. ஆனால் யாரெல்லாம் வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நட்டம். ஸோ அதன் காரணமாக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு உண்டான காரணம், இப்போதைக்கு மார்க்கெட்டில் அந்த நியூஸ் ஃப்ளோ தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரைவ் வந்து பண்ணிகிட்ருக்கு. டெக்னிக்கல் வந்து ஓவராலாக அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ண மாட்டேங்குது. நம்ம டெக்னிக்கல் வைஸாகவே நம்ம வந்து என்ட்ரு ஆனாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸ்டாப் லாஸ் கூட இப்போ கொஞ்சம் நேரத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு என்ட்ரு ஆகுறீங்க, நீங்கள் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா 50 ரூபா வந்து ஜம்ப் ஆகிட்டு போயிடுது. ஸோ இது மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து யார்கிட்டையும் நம்ம போய் வந்து கொஷினே வந்து கேட்க முடியாது. இப்படி தான் வந்து இப்போதைக்கு வந்து சிஸ்டம் வந்து இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து போடுங்க. ஹிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்லது, இல்லை அப்படின்னா ஆட்டம் விட்ட வழி, ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரைஸ் நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து ஒரு ஜிக்ஜாக் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 24,900 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா. சப்போர்ட் லெவலாக இருந்தாலும் சரி அது வந்து பயங்கரமாக வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து இருந்தாலும் சரி அது வந்து பயங்கரமாக வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,300லேருந்து ஒரு 24,900 இதுக்குள்ளே வந்து ஒரு விளையாட்டு வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு லாட் சைஸ் வந்து கம்மி வந்து பண்ணிடுங்க. ப்ராஃபிட் வருது வரல, ரொம்ப கம்மியாக வருது, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதிலெல்லாம் இந்த வாலட்டிலிட்டிலேயாவது உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் எடுக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட லாட் சைஸ் வந்து குறைச்சிடணும். லாட் சைஸை வந்து குறைச்சாதான் ஒரு பயம் இல்லாமல் ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நமக்கு வந்து ஒரு லாட்டு தான் வந்து இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 10 லாட்டு 20 லாட்டு அப்படின்ட்டு நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா
கொஞ்சம் வந்து கீழே இறங்கினாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், 5000 10,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நெகட்டிவில் போகும் உங்களோட ட்ரேடிங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பயம் வந்துடும். ஸோ அந்த பயம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பாகவும் போகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வாலட்டைலான மூவ் வந்து கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், அடக்க ஒடுக்கமாக ஒரே ஒரு லாட் மட்டும் எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியுமா, சமாளித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது, லாஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் வந்து ஒரு செல்ஃப் இது வந்து பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எதெல்லாம் வந்து சமாளிக்க முடியும், இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ட்ரேட் டிசிப்ளின் உங்களுக்கு வந்து தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் டிசிப்ளின் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட முடியும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நிஃப்டி 50 டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இப்போ நியர்பை ஒரு சப்போர்ட் கிட்ட தான் வந்து இருக்குது. 24,480 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஒரு 24,350 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 24,850 24,900 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று சொன்னது தான், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படின்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சாலும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பின்னாடியே வந்து இருக்குது, அதை உடைச்சாலும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பின்னாடியே வந்து இருக்குது அப்படி நாம் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டெல்லாம் வந்து கிடைக்குது, இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது வந்து ஹோல்டாக வந்து ஆக மாட்டேங்குது, மறுபடியும் அப்படியே வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் வந்து நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 24,550 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது ஒரு 2 நாளாக. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து உடச்சிட்டாங்க, அதாவது க்ளோசிங் டைமில் வந்து உடச்சி விட்ருக்குறாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த 24,450 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 24,300 வந்து இருக்குது. ஸோ அதை உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு 24,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். பை சான்ஸ் நமக்கு வந்து அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு 24,550 24,600க்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஒரு 24,800 24,900 அப்படிங்கிற ரேஞ்சில் அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் வந்து இருக்குது. ஸோ வரும் நாட்களில் பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு இந்த போர் பதற்றத்துக்கு உண்டான அந்த ரியாக்ஷன் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ புதுசாக 2 பேர் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா உலகமே வந்து உத்து பார்க்கும். 2வது நாள் சண்டை போடுறாங்க அப்படின்னா எட்டி பார்ப்பாங்க. 3வது நாள் சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த வழியாக தான் போவாங்க, ஆனால் யாரும் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவனு தான் டெய்லி சண்டை போட்டுட்ருக்கானுங்கள, இதை எடுத்துக்கு உக்காந்துக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நியூஸோட வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து வருது அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் கன்ஃபார்மாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும், ஹெவியாக வந்து கொடுக்கும். 2வது டைம் வந்து கொடுக்குது அப்படின்னா சின்னதாக எறும்பு கடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். 3வதாக மறுபடியும் அந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அப்படி ஒரு நியூஸ் நடந்த மாதிரியே மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணாது. ஸோ வரும் நாட்களில் வந்து அதாவது ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு செல்ஃப் வந்து எடுக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது தவிர்த்து யாராவது புதுசாக உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். இப்போ இதுக்கு வந்து பெருசாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணாது. புதுசாக யாருன்னா உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஏன்னா அவன் புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே வரான் அப்படின்னா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவன் பறந்து அடிப்பானா, ஜம்ப் பண்ணி அடிப்பானா, அல்லது வந்து ஏவுகணை விடுவானா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு குறுகுறுப்பில் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே வந்து போட்டிருந்தோம். 50 மினிட்டாக போடல, 5 மினிட்ஸாக வந்து போட்டிருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நேற்றும் இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த சேனல் வந்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து வந்துருச்சு. ஸோ மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா
அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒரு நெகட்டிவாக வந்து போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த அதாவது ஒரு 24,600 ஸோ இந்த லெவலை வந்து உடைக்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,530 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலையும் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது எந்த ஒரு சினாரியோ அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு நாம் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும், ஏன் நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்னா இந்த லெவல் இருக்கும், அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இந்த லெவல் இருக்கும், டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா இந்த லெவல் இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து புரியணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்காது, நெகட்டிவ் ட்ரெண்ட்னா நெகட்டிவ் வந்து போயிட்டே இருக்காது. சில நாட்களில் சில வித மாதிரி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப் ட்ரெண்ட்லாம் எவ்வளோ போகும், ரேஞ்ச் பவுண்ட்னா எதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும், டவுன் ட்ரெண்ட்லாம் எவ்வளோ வரைக்கும் வரும், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரேஞ்ச் பவுண்ட்னா அன்றைக்கி ட்ரேட் எடுக்கவே தேவையில்லை. அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு பக்கமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், டவுன் சைடு வந்து போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இது இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணாமல் உக்காந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கினா போதும் உடனே நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்குறது, கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப்டேட்டு போகட்டும் உடனே வந்து கால் ஆப்ஷன் போகிறது. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் ட்ரேடிங் வந்து கிடையாது, அது வந்து ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட் இது. ஸோ அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், அது நம்ம கையில் வந்து கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெவல்ஸை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். லெவல்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை இப்போ நீ கட் பண்ணிட்டியா, அடுத்தது நீ இங்கே தான் வந்து போக போகிற, நான் வந்து அங்கே போய் ரெடியாக நிற்கிறேன் பார் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ட்ரேடை வந்து என்ட்ரி வந்து கொடுத்து வச்சிடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரோம். 3 கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் நம்ம வந்து நம்ம வீடியோஸ் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் வந்து கற்றுக்குவாங்க. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன் வந்து நான் வந்து இன்டர்மீடியேட் லெவல் கூட வந்து போகாமல் இந்த பிகினர்ஸ்லேயே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய வர்றவங்க வந்து பிகினர்ஸ் உள்ளே வராங்க, ஆனால் ஓரளவுக்கு முட்டி மோதி பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு கற்றுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது யாரும் வந்து பார்க்குறது வந்து கிடையாது. அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பிகினர்ஸை வந்து கவர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்டர்மீடியேட்டை வந்து கவர் பண்ணாததுக்கு வந்து ரீசன் வந்து இது தான். நமக்கு வந்து லெவல்ஸ் தெரியணும், லெவல்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக வந்து இன்றைக்கி வந்து டே வந்து ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து வரணும். அதுக்காக தான் வந்து 3 கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான் அது மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:40 வரைக்குமே வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி 2:40க்கு ஒரே ஒரு கேண்டில் பெருசாக வந்து ஒரு போர்டு போட்டாங்க, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,416 வரைக்குமே வந்து கீழே இறங்கியிருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த நியூஸ், அதாவது ஒரு நியூஸ் சேனல் வந்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேக் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டோட ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து எங்கே இடத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஒரிஜினல் வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதோ இந்த இடம் இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ இது ஃபேக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லெவலை வந்து ஏற்றி வந்து விட்டுருக்குறாங்க, கொஞ்சம் இறக்கி விட்டுருக்குறாங்க. ஓகே, இருந்தாலும் இப்படி வந்து ஒரு ஏற்றி ஒரு இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கணும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூவ் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ஃபேக் மூவ் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆயிரும். இதே வந்து ஒரு இதே வந்து இந்த ஃபேக் மூவ் இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் வந்து போயிருக்கும். அப்போ மார்க்கெட்டில் அவங்க நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதாவது மக்கள் ட்ரேடர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நேற்று போனது வந்து ஒரு ஃபேக் மூவ் அப்படின்ட்டு மக்கள் வந்து கெஸ் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகாது அப்படி முடிவு பண்ணி யாருமே வந்து அப் ட்ரெண்ட் பக்கம் வந்து கான்சன்ட்ரேஷனே வந்து பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போய்கிட்டுருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் மக்கள் எப்படி வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு நெகட்டிவில் தான் வந்து இருக்குது.
ப்ளஸ் நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடு எங்கேயாவது வந்து சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை, ஆனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பெருசாக நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுக்கவே கூடாது. அப்படியே கொடுத்தாலும் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு லாட் மட்டும் தான் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா பெருசாக வந்து ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. ஆப்ஷன் ப்ரீமியம் கரைய தான் செய்யும். அப்போ இது மாதிரி நாட்களில் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடே வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நேற்றும் பயங்கரமான மூவ் வந்து கிடச்சிருக்கு, இன்றைக்கும் பயங்கரமான மூவ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் வந்து விருப்பப்படுறேன். இருந்தாலும் விதி வலியது, என்ன பண்ணுறது. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லோ வந்து இருந்தது. அந்த லோவை கட் பண்ணி உள்ள கீழே வந்துட்டாங்க. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன லோ வந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு இந்த லெவலையும் வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ மண்டே நமக்கு வந்து இந்த லோவுக்கு கீழே வந்து பிரிண்ட் ஆகுது ப்ரைஸ் அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ளே வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு லோ வந்து இருக்கு இல்லையா, அந்த லோ கூட்ட வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து விடுறதுக்கு செய்வாங்க. ஸோ 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே இறங்கும், அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து மேலே போயிட்டு அகெயின் இப்படி வந்து கீழே இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து மண்டேக்கு உண்டான ஒரு சினாரியோ வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நமக்கு காலேஜிலேருந்தே ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2:20 வரைக்குமே வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அந்தளவுக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஒரு 24,650 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,500 வரைக்கும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். வந்திருக்கு ப்ரைஸு, ஆனால் வந்து எப்போ வந்திருக்கு, 2:30 மணிக்கு மேலே தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தோம் 1 மணிக்கு மேலே வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து மூமெண்டம் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து மொமெண்டம் வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து காலையிலே மூவ் வந்து இல்லை. அப்போ ஈவினிங்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் வந்து அதை வந்து நான் டெலிட் வந்து பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி மூவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கல. சும்மா இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் மட்டும் நமக்கு வந்து வந்திருந்தது, அவ்வளோதான். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 25,550 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,400 வந்து இருக்கலாம். 24,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 24,300 குறைந்தபட்சம் கீழே வந்து இறங்கலாம். அதே மாதிரி 24,550 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,650 24,700 இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து நல்லா வந்து கீழே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாவது கீழே வந்து இறங்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:20 வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே போகுது. அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்குச்சு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து கீழே வந்து போயிட்டாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 58,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,600 வந்து இருக்கலாம். 57,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 57,300 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 58,000 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 58,300 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 79,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 78,800 வந்து இருக்கலாம். 78,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 78,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 79,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 79,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பயங்கரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சு, அவ்வளோதான். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சோன்னா ஒரு 13,250 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,100 வந்து இருக்கலாம். 13,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 13,250 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,350 13,400 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.